இந்த மதுவிலக்கு சாத்தியமா? அரசியல் கட்சிகள் இத பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி, இது ஒரு தீவிரமான பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பேச வேண்டிய ஒரு தருணம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, இப்ப வந்து இப்ப இப்ப கொஞ்சம் முன்னாடி நான் மதுரைக்கு போயிட்டு வரேன். வர்ற வழியில ஒரு பெண்மணி ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்ப தலைவி அவங்க. அந்த குடும்ப தலைவிக்கு வந்து ஒரு குடும்பம் இருக்கிறது. குழந்தைகள் இருக்கிறாங்க. ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க. அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாரி ஒரு அறிவிப்பு வந்திருக்குங்க. அத பத்தி தான் நான் பேசப் போறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க உடனே என்ன சொன்னாங்கன்னா, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மையிலேயே மனமு வந்து இதை செய்தார் என்றால், அவருக்கு நாங்க கோயில் கட்டி கும்பிடுவோம். சொல்லி சொன்னாங்க. கோயில் கட்டி நாங்க கும்பிடுவோம். இது ஏன் இந்த வார்த்தையை சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்று மது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக இல்லை. அன்பார்ச்சுனேட்லி ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்திருக்க வேண்டிய மது அது பேசு பொருளாக இல்லை. ஆனால் மது ஒரு மிக தீவிரமான பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில மிக குறிப்பாக தமிழக சமுதாயத்தில மிக குறிப்பாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஏன்னா, இந்த சோசியல் ட்ரிங்கிங்லாம் ஓகே. நீங்க சோசியல் ட்ரிங்கிங் பண்ணுவாங்க. கார்ப்பரேட் ஆபீசஸ்ல பண்றாங்க. அதெல்லாம் இல்ல. இந்த குடும்பங்களை மிக கொடூரமாக பாதிக்கக்கூடிய இடத்திற்கு மது நகர்ந்திருக்கிறது. இன்னைக்கு வந்து டொமஸ்டிக் வயலன்ஸா இருக்கலாம். இல்ல வந்து கணவர்கள் நிறைய பேர் வந்து குடிச்சு குடிச்சு மதுவுக்கு அடிமையாகி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மனப்பிறழ்வுக்கு போகதா இருக்கலாம். ஒரு சைக்கோ மாதிரியான பிஹேவியர்களாக இருக்கலாம். இல்ல வந்து குழந்தைகளையும் நீ வந்து வீட்டுல இருக்கிற பெண்களையும் சந்தேகப்படுவதாக இருக்கலாம். இப்படின்ட்டு ரொம்ப கொடூரமான நிலைக்கு நோக்கி போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு எல்லா வீதிகளும் நம்ம பார்க்கிறோம். நம்ம எங்க வெளியே போயிட்டு வந்தாலும் பார்க்கிறோம். யாராவது ஒரு நபர் வந்து வீதியில படுத்து கிடக்கிறாரு. அவர் வந்து மதுவை நம்ம டிஃபால்ட்டா போயிடுறோம். அவன் குடிச்சு கிடப்பான்பா, அவனை போய் ஏன்பா உண்மையில ஒரு மயங்கி கூட விழுந்திருக்கலாம். குடிச்சு கிடப்பான், அவனெல்லாம் தூக்கா தமிழ்நாட்டம் அப்படிதான் இருக்கும். எல்லா வீதிகளையும் ஒருத்தர் 2 பேர் அப்படின்னு படுத்து கிடக்குறாங்க. சாராய் கடைகள் எல்லாம் நிரம்பி வழிகின்றன. தீபாவளி பொங்கல்னா கவர்மெண்ட் வந்து டார்கெட் சேல்ஸ் வைக்கிறாங்க. நியூ இயர்க்கு டார்கெட் சேல்ஸ் வைக்கிறாங்க அப்படின்ட்டு மிக 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 மோசமாக மிக மிக குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களை நீங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸா அஃபெக்ட் பண்ற அளவுக்கு மது மிக கொடூரமாக இருக்கின்றது அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய பேசுபொருளாகவே இல்லை. பேசுபொருளாக இருந்த சமயம் ஒன்று உண்டு. நாங்க வந்து அப்ப 2016 நாங்க வந்து லோக்சபா கட்சியில நான் அப்ப செயல்பட்டு இருந்தோம். சசிபெருமாள் ஐயா வந்து மதுவிற்காக தீவிரமா போராடி கொண்டிருந்தார். அவர் கூட நாங்க தொடர்ச்சியா போராடி கொண்டிருந்தோம். நாங்க சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தை சேர்ந்தவர்கள், செந்தில் ஆறுமுகம், சிவ போன்றவர்கள் இதெல்லாம் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருந்தோம். எந்த அளவுக்கு அது ரொம்ப வீரியமா இருந்துச்சுன்னா, கலைஞர் வந்து சசிபெருமாள் ஐயாவை கூப்பிட்டு, நான் அடுத்த தேர்தல் அறிக்கையில நான் வந்து நிச்சயமாக மதுவிலக்கு குறித்து பேசுவேன். மதுவிலக்கு கொண்டு வருவேன். அதனாலதான் 2016 எங்க இருந்து கலைஞர் கொண்டு வந்தார்னு கேட்டீங்கன்னா, சசிபெருமாள் ஐயாவோட போராட்டம் இதே மாதிரி மதுவுக்கு எதிராக ஆர்வலர்கள் எல்லோரும் தொடர்ச்சியா போராடி கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு அன்பார்ச்சுனேட்லி அவர் வந்து மதுவிலக்குக்காக போராடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய டவர் மேல இறங்கி ஏறி, இன்னும் சொல்ல போனா அந்த என்ன பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சி தான் அவரை கொன்றது. அவர் வந்து இறந்து போனார். இறந்து போன பிறகும் ஒரு பெரிய போராட்ட களமாக தமிழ்நாடு மாறக்கூடிய அத்தனை சூழலும் இருந்தது. ஒரு பெரிய போராட்டத்திற்காக தயாரானது. மதுவிலக்கு இதை விட பெரிய சமயமே கிடைக்காதுன்னு எங்களை போன்ற ஆர்வலர்கள் எல்லாம் இருந்தாங்க. தொடர்ச்சியா நாங்கள் எல்லாம் போராடி கொண்டிருந்தோம். அதை அப்பொழுது அரசியல் கட்சி தலைவராக இருந்த வைகோ அவர்கள், திருமாவளவன் அவர்கள், நீ ஒன்னும் சொல்ல போனா மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா? அந்த மக்கள் நல கூட்டணி உருவாகி ஆரம்பித்த புள்ளி கூட அந்த புள்ளி தான் நான் சொல்லுவேன். அது எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. அந்த புள்ளியில தான் இவங்க எல்லாம் வந்து அதை வந்து எந்த அளவுக்கு அதை காலி பண்ண முடியுமோ வைகோ போன்றவர்கள் அதை காலி பண்ணாங்க. ஒரு பக்கம் வைகோ அவர்கள் மதுவிற்காக நடைபயணம் இன்னைக்கும் போயிட்டு இருக்காருங்கிறது ஒரு விஷயம். ஆனா அன்னைக்கு ஜெயலலிதா கேட்டுக்கொண்டதன் பேருல என்னங்கிற தெரியல இந்த போராட்டத்தெல்லாம் காலி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் அட்ராசிட்டிஸ் பண்ணாங்க. எங்களை போன்ற ஆட்களை கைது பண்ணாங்க, சிறையில வச்சாங்க. நாங்கள் போராட முடியாத சூழல் ஏற்பட்டது. அந்த சசிபெருமாள் அவருடைய இறப்ப கூட எவ்வளவு சீக்கிரமாக அவருடைய உடலை பெற முடியும், அந்த உடலை வச்சுட்டு நாங்க போராட்டம் கிட்டத்தட்ட 1 வாரமா அவருடைய உடல் கன்னியாகுமரியில இருக்கு. இங்க போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த உடலை எப்படியாவது கொண்டு வரணும்னு வைகோ போன்றவர்கள் தீவிரமாக போராடி அந்த உடலை கொண்டு வந்து ஒரு மேடை போட்டு இருக்கிற ஆர்வலர்கள் காலி பண்ணி அவங்கள விரட்டி விட்டு எல்லா கேவலமான வேலைகளையும் பண்ணாங்க. அன்னைக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அரசியல் புரோக்கரா தான் அன்னைக்கு வைகோ செயல்பட்டார். அதெல்லாம் நம்ம கண் கூட நாங்கள் பார்த்தோம். அந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதை நீர்த்து போக செய்வதற்கான அத்தனை வேலைகளும் செய்தார்கள். அன்று நீர்த்து போன போராட்ட வரலாறு தான் அது. மதுவிலக்கு தமிழ்நாட்டில் பேசுபொருளாக மிக முக்கிய பிரச்சனையாக இருந்த தருணத்திலிருந்து அது முழுவதுமாக உடைத்து சுக்குநூறான இடம் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். அதற்கு பிறகு 2016 திமுக வாக்குறுதியா கொடுத்தாங்க. ஆனா 2014 ஜெயிக்காம போன உடனே அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, மதுவிலக்கு நம்ம சொன்னதுனாலதான் ஜெயிக்காம போயிட்டோம், அதுவும் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அவங்க அப்படி நினைச்சுட்டாங்க. ஏன்னா அப்பொழுதும் வந்து ஜெகதீஸ்வரன் சார், என்னோட புரிதல் ஜெகதீஸ்வரன் சார், இல்ல என்னோட புரிதலுக்காக கேட்கிறேன். மதுவிலக்கு என்று சொன்னதால் தான் தோற்றுவிட்டோம் என்று நினைத்தார்களா அல்லது அப்படி சொன்னார்களா? ரெண்டுத்துக்கும் வேறுபாடு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். சொன்னார்கள். ஏன்னா நீங்க நினைப்பதற்கும் சொல்வதற்குமான வித்தியாசம் அரசியல நிறைய இருக்கு இல்லையா? பல காரணங்கள் இருக்கு. சொன்னாங்க வெளிப்படையா சில இடங்கள சொன்னாங்க, நாங்க கொண்டு வரோம், எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னும் சொல்லப்போனா உதயநிதியை யாரோ ஒருத்தர் சொன்னாருன்னு நினைக்கிறேன். அதை வந்து வெளிப்படையாகவே சொன்னாங்க. நாங்க அதுக்கு தயாரா இருந்தோம், நீங்க ஓட்டு போடல, அதனால நாங்க கொண்டு வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. திமுக தோற்று போனதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள அது பேச்செல்லாம் நடந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு காரணம் அல்ல. ஏன்னா அன்னைக்கு பாமக தனி கூட்டணியாக இருந்துச்சு, மக்கள் நல கூட்டணி ஒரு இதை ஓட்ட பிரிச்சு விடுறதுக்கான வேலைகளை சில இந்த கூட்டணி பார்த்தார்கள் காரணம்.
சோ அன்னைக்கு இருந்த அந்த வீரியமான ஒரு செய்தார்கள். மறுபடியும் அது செல்லூர் ராஜு புண்ணியத்தாலே, எடப்பாடி பழனிசாமி புண்ணியத்தாலே இது மறுபடியும் பேசப்படாக ஆயிருக்கும் என்றால் நான் உண்மையில் அதை வரவேற்கின்றேன்.